சிவபெருமான் தனது இதயத்தையே ஒருவருக்கு தானமாக கொடுத்தார் என்றால் நம்புவீர்களா? அதுவும் அந்த இதயத்தின் உள்ளே இருந்தது ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிசய திருவுருவம். பிருந்தாவனத்தில் இன்று வரை இருக்கும் அந்த தெய்வீக சிலையை பார்த்தவர்கள் இது சாதாரண சிலை இல்லை என்று கண் கலங்கி பேசுகிறார்கள். ஆனால் ஏன் அந்த கோயிலில் ராதாராணியின் சிலை இல்லை தெரியுமா? அதற்கு பின்னால் பக்தியையே உலுக்கும் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. இந்த கதை தொடங்குவது உத்தரப்பிரதேசத்தின் தேவ்பந்தில். அங்கு வாழ்ந்தார் ஒரு சிவபக்த பிராமணர். அவரின் பக்தி எவ்வளவு தெரியுமா? அவர் நேராக கைலாய மலைக்கே சென்று உயிரையே பணயம் வைத்து கடும் தவம் செய்தார். இறுதியில் அவரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் காட்சி தந்தார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்போது அந்த பிராமணர் சொன்ன வார்த்தை இன்றும் பக்தர்களை மிரள வைக்கிறது. போலேநாத், உங்கள் இதயத்திற்கு மிகவும் பிடித்தமான பொருள் எதுவோ அதை எனக்கு தாருங்கள். ஒரு நொடி சிவபெருமான் புன்னகைத்தார். பிறகு நடந்தது மனிதர்கள் கற்பனை செய்ய முடியாத அதிசயம். அவர் தனது இதயத்திற்குள் கை வைத்து அதிலிருந்து ஒளி வீசும் ஒரு அற்புதமான ஸ்ரீகிருஷ்ணர் சிலையை எடுத்து அந்த பிராமணரிடம் கொடுத்தார். ஆனால் அதோடு அவர் சொன்ன வார்த்தைதான் இந்த கதையின் உயிர். இது கிருஷ்ணரின் வடிவமாக இருந்தாலும் இதன் ஒவ்வொரு அணுவிலும் ராதாராணி குடியிருக்கிறார். அந்த சிலை தலைமுறை தலைமுறையாக பூஜிக்கப்பட்டு வந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே சிலை ஆத்மதேவ் என்ற பிராமணரிடம் வந்தது. அதே காலத்தில் ராதாராணியின் தீவிர பக்தரான ஸ்ரீ ஹித் ஹரிவன்ஷ் மகாபிரபு பிருந்தாவனம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த இரவு ராதாராணி அவரின் கனவில் தோன்றினார். ஆத்மதேவின் மகள்களை திருமணம் செய்து கொள், வரதட்சணையாக அந்த தெய்வீக சிலையை பெற்று என்னுடைய பிருந்தாவனத்திற்கு கொண்டு வா என்று ஆணையிட்டார். தெய்வத்தின் கட்டளையை ஏற்ற மகாபிரபு அவ்வாறே செய்து அந்த சிலையை பிருந்தாவனத்திற்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார். ஆனால் இங்குதான் உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் ரகசியம் மறைந்திருக்கிறது. இன்று வரை அந்த கோயிலில் கிருஷ்ணருக்கு அருகில் ராதாராணியின் சிலை கிடையாது. ஏன் தெரியுமா? மகாபிரபுவின் நம்பிக்கை என்னவென்றால் ராதாராணியின் தெய்வீகத்தை ஒரு கல் சிலைக்குள் அடக்க முடியாது. அதனால் ராதாராணிக்கு பதிலாக ஒரு மென்மையான மக்மலி ஆசனம் அமைத்து அதன் மீது தங்க கிரீடம் மட்டும் வைக்கப்பட்டது. பக்தர்கள் நம்புவது என்ன தெரியுமா? இன்றும் அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு அருகில் அரூபமாக அமர்ந்திருக்கும் ராதாராணியை காதலுடன் சாய்ந்த பார்வையில் ரசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கதையை கேட்ட பிறகும் உங்கள் மனசு நடுங்கவில்லையா? ராதாராணியின் அன்பு உண்மை என்று நீங்கள் நம்பினால் கமெண்ட்ஸில் எழுதுங்கள். ஜெய் ஸ்ரீ ராதாராணி. நன்றி.